சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. தாயே, அந்த 4 மைசூர் போர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அந்த 4 போர்களின் மூலம் மைசூர் ராஜ்யத்தை ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களிடம் இழந்தார்கள் என்று சொல்லுங்களேன் கேட்டான் அந்த சிறுவன் சிவா. அவனிடம் நான் மைசூர் ராஜ்யத்தின் தொடக்க கால கதையை உனக்கு கூறினேன் அல்லவா? விஜயநகர பேரரசுக்கு கட்டுப்பட்டு கப்பம் கட்டிக்கொண்டு குறுநில மன்னர்களைப் போல ஆட்சி செய்த மைசூர் மன்னர்கள் தெற்கே ஒரு ஹிந்து பாரம்பரிய அரசை நிறுவியிருந்தார்கள் என்பது உனக்கு தெரிந்திருக்கும். இங்கேதான் குதிரைப்படை வீரனாய்ச் சேர்ந்த ஹைதர் அலியை படைத்தலைவன் ஆக்கி பதவி உயர்வு கொடுத்தான் மைசூர் மன்னன் கிருஷ்ணராஜ உடையார். ஆனால் ஹைதர் அலியோ பின்னாளில் மைசூர் அரசன் 2ஆம் கிருஷ்ணராஜ உடையாரை கைப்பாவையாக்கி அதன் மன்னனாகவே தன்னை அறிவித்துக் கொண்டான். அதன்பின் அவன் மைசூர் ராஜ்யத்தின் இராணுவத்தை சீரமைப்பதில் கவனம் செலுத்தினான். நவீன முறையில் ஐரோப்பியர்களை கொண்டு மைசூர் படைகளுக்கு பயிற்சி கொடுத்தான். இதற்காக பாண்டிச்சேரி பிரெஞ்சு படையினரின் உதவியை அவன் நன்றாக பயன்படுத்திக் கொண்டான். ஆனால் அவனது இந்த முயற்சிகளே முதலாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கு வித்திட்டது. அந்த முதலாம் ஆங்கிலேய மைசூர் போரை குறித்து சொல்லுகிறேன், கேள். ஹைதர் அலி வலுவான இராணுவத்தை உருவாக்கி தெற்கில் பிடுனூர், கனரா, செரா, மலபார், சுந்தா உள்ளிட்ட சில பகுதிகளை தனது பிரதேசத்துடன் இணைத்துக் கொண்டான். தனது இராணுவத்துக்கு அவன் பயிற்சி கொடுப்பதற்காக பிரெஞ்சு படையினரின் ஆதரவை பெற்றது ஆங்கிலேயரை கவலையடையச் செய்தது. காரணம், ஐரோப்பாவில் போரிட்டது போல் தென்னகத்திலும் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அடிக்கடி மோதிக்கொண்டார்கள். 1749 பிரெஞ்சு நிறுவனம் இங்கிலாந்து நிறுவனத்தின் தீவிர போட்டியாளராக இருந்தது. பிரெஞ்சு நிறுவனம் அந்நாட்டின் அரசால் நேரடியாக கட்டுப்படுத்தப்பட்டது. இருப்பினும் நிறுவனத்தின் உள் விவகாரங்களில் பிரெஞ்சு அரசு அக்கறை காட்டவில்லை. ஆனால் ஆங்கிலேய நிறுவனமோ தனியார் வசம் இருந்தது. அவர்களுக்கு பிரிட்டிஷ் அரசின் ஆதரவு இருந்தது. அந்த தனியார் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பிரிட்டிஷ் அரசு எது வேண்டுமானாலும் செய்து கொடுத்தது. பிரெஞ்சு நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது ஆங்கிலேய நிறுவனத்துக்கு அதிக பணம் இருந்தது. அதனால் ஆங்கிலேயரின் வர்த்தக பரப்பும் பரந்து விரிந்திருந்தது. ஆங்கிலேயர்கள் கடற்பரப்பில் வலுவாக இருந்தார்கள். அவர்களிடம் பெரிய கப்பல்கள், வணிகர்கள் வர்த்தக நடவடிக்கைகளுடன் தொடர்ந்து பயணித்து வந்தார்கள். ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே 1746 முதல் 1763 வரை போர் நடந்தது. அப்போது ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனமும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனமும் இந்த மண்ணிலும் ஒருவருக்கொருவர் போரிட்டார்கள். இந்த போர்களையே கர்நாடக போர்கள் என்றார்கள். இந்த மண்ணில் வர்த்தகத்தில் ஏகபோக உரிமை பெற ஒருவருக்கொருவர் போராடினார்கள். ஆனால் இந்த போர்களில் தொடக்கத்தில் இந்த மண்ணின் சுதேசி ஆட்சியாளர்கள் பங்கேற்கவில்லை. ஆனால் பின்னாளில் இருதரப்பும் இங்குள்ள ஆட்சியாளர்களை வளைத்து போட்டு அவர்களையும் ஈடுபடுத்தினார்கள். அப்படித்தான்
ஹைதர் அலி தனது மைசூர் ராஜ்யத்தின் படைகளுக்கு பயிற்சி கொடுக்க பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவை நாடினார். இதன் பின் இருவேறு கூட்டணிகள் உண்டாயின. அவற்றால் விளைந்ததுதான் இந்த 4 ஆங்கிலோ மைசூர் போர்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.